நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவான் 6:37. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஜான் 6:37. And whoever comes to me, I will never drive away. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் குற்றம் செய்திருக்கலாம், மன்னிக்க முடியாத பாவம் செய்திருக்கலாம், உலகத்தில் யாருமே செய்யக்கூடாத காரியங்களை கூட நாம் செய்திருக்கலாம். உலக மனிதர்களிடம் நாம் சென்றால் நம்மை புறம்பே தள்ளிவிடுவர், நம்முடைய முகத்திலே அவர்கள் முழிக்க மாட்டார்கள். ஆனால் நாம் கர்த்தரை நோக்கி செல்கிற பொழுது அவர் நம்மை மன்னித்து மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு நம்மை புறம்பே தள்ளாதவராய் நம்மை நேசிப்பவராய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி வருவோம், ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய நாடு முழுவதும் வரதட்சணை கொடுமைகள் தலைவிரித்து ஆடுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, முற்றிலுமாக எங்களுடைய தேசத்தை விட்டு அவை அகற்றப்பட கிருபை கொடுங்க. வரதட்சணை கொடுமையினால் அருமையான உயிரை இழந்த பெண்கள் எத்தனை, கைகளை கால்களை சரீர உறுப்புகளை இழந்த பெண்கள் எத்தனை, அவர்கள் படுகிற வேதனைக்கெல்லாம் நீர் ஒரு முடிவு உண்டாக்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. பெண்களை பாதுகாத்தரலும் கணவன் வீட்டாரால் ஏற்படுகிற எல்லா விதமான சேதங்களுக்கும் கொடுமைகளுக்கும் விலக்கி நீர் பெண்களை காத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். முற்றிலுமான ஒரு விடுதலையை பெண்களுக்கு நீர் தாரும். வரதட்சணை கொடுமைகள் தேசத்திலிருந்து அறவே அகற்றப்பட கிருபை செய்துள்ளோம். உம்முடைய கரத்திலே இந்த ஜெபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.